ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கோமதி இருந்துட்டு கிச்சனில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்து நம்ம பாண்டியன், இவன் நடிக்கிறான், நம்ம கூட பேசுறதுக்காக தான் இவன் நடிச்சுக்கிட்டு இருக்கா, இவன் நடிப்பெல்லாம் தாங்க முடியல, நம்ம இந்த வீட்டில் இருக்கிறதா இல்லையான்னு கூட தெரியல, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்புறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா வராங்க. வந்த உடனே, மாமா உங்களை பார்க்க தான் மாமா வந்தோம் அப்படின்னு சொல்லவும், என்ன பார்க்க வந்தீங்களா? இங்கே பாருப்பா மீனா, உன் அத்தை போடுற நாடகத்தை என்னால் தாங்கவே முடியல மீனா. அங்கே பாரு மீனா, அவள் கிச்சன்லேருந்து கீழே விழுந்துட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா, இன்னமும் என்னங்க என்னங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா, அவளை போய் என்னன்னு ஏதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே பதவி போய் கிச்சனில் போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம கோமதி மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அத்தை என்னாச்சு அத்தை, அத்தை எழுந்திரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பவும் நம்ம கோமதி எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ரொம்பவே பதட்டமாக தண்ணி எடுத்துட்டு வந்து மூஞ்சில் தெளித்து எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி அப்படியே தலை கிருன்னு எழுந்து உட்காடுறாங்க. உட்காந்த உடனே, அத்தை என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடி மாத்திரை இன்னும் போடலையா, அதான் ரொம்ப தலை சுத்திர மாதிரி ஆயிடுச்சு, முதல்ல மாத்திரை எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை எடுத்துகிட்டு வந்து நம்ம கோமதிக்கு கொடுக்குறாங்க நம்ம மீனா. அதுக்கப்புறம் மாத்திரையை போட்ட உடனே அப்போ தான் நம்ம கோமதிக்கு ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு, இருங்க அத்தை நான் போய் மாமா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, அத்தை உங்ககிட்ட நீங்கள் அத்தை மேலே கோபமாக தான் இருக்கீங்க, நான் அதை இல்லைன்னெல்லாம் சொல்லலை, அதுக்காக அத்தை இந்த நிலமையில இருக்கும் போது நீங்கள் இப்படி விட்டுட்டு போகலாமா, உங்களுக்கு மனசாச்சுன்றது ஒன்று இல்லவே இல்லையா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னப்பா சொல்கிற மீனா, அவளுக்கு என்னாச்சு, இங்கே பாருங்க மாமா, நான் மட்டும் போகலன்னா அவங்களுக்கு என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோன்னு எனக்கு நினச்சாவே ரொம்ப பயமாக இருக்குது, அவங்க கீழே மயக்கம் போட்டு கீழே அன்கான்ஷியஸாக இருந்தாங்க, இப்போ நான் தான் போய் தண்ணியை தெளித்து எழுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். இங்கே பாருங்க மாமா, நீங்கள் அவங்க கூட பேசாமல் இருக்கிறத நான் தப்பு நல்லா சொல்ல மாட்டேன், அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அதனால் பேசாமல் இருக்கீங்க, ஆனால் எத்தனை நாளைக்கு தான் அத்தையை இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க, இங்கே பாருங்க மாமா இப்படியெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி வரவும், கோமதி வந்த உடனே, இங்கே பாருமீனா, எனக்காக யாருக்கிட்டையும் நீ பேசிக்கிட்டு இருக்காது, இனிமே கல்லானாலும் புருஷன் புல்லானாலும் புருஷன்னு என்னால் கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு வாழ முடியாது, இனிமேல் எனக்கு யாருமே தேவையில்லை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு, கோமதி என்னை மன்னிச்சிரு கோமதி, ப்ளீஸ் கோமதி அப்படின்னு நம்ம கோமதி பின்னாலேயே போகிறாங்க. அதுக்கப்புறம் கோமதி எங்கேயோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி பின்னாடியே நம்ம பாண்டியனும் ஓடிக்கிட்டே இருக்காரு. பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு, அண்ணே ஒரு இளநீர் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டு அப்போ தான் போய் பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் உட்கார்றாங்க. இங்கே பாரு கோமதி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிரு கோமதி, உன்னை ஒரு ஆபத்தில் இருக்கிற போது நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது தான், என்னை மன்னிச்சிரு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்லுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனாவும் வந்து, மீனா இங்கே பாருங்கத்த, அதுதான் மாமா இறங்கி வந்து பேசுகிறாருல்ல, எதுக்காகத்த நீங்கள் இப்போ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி மாமா தான் ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போது நீங்கள் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இங்கே பாருங்கத்த, மாமா தான் உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பேச வராங்கல்ல, எதுக்காக அவரை விரட்டி விடுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், இங்கே பாருடி நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் இவர் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்தோம், நான் எத்தனை முறை கூப்பிட்றேன், ஆனால் இவன் நடிச்சுக்கிட்டு தான் இருப்பா அப்படின்னு இவர் பாட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இருக்காரு, அதை பார்த்தா என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதை நினச்சி பார்த்தாவே எனக்கு இப்போ வரைக்கும் மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அந்த கஷ்டத்தை என்னால் வெளியே கூட சொல்ல முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே, அத்தை உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டம் எல்லாமே புரியுது அத்தை, இதுக்கு முன்னாடி நீங்கள் மாமா கூட பேசுகிறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கீங்க, அதனால் இப்போவும் அப்படி தான் பண்ணுறீங்களோன்னு நினச்சி மாமா அசால்ட்டாக விட்டுட்டு போயிட்டாரு, இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிடி நீ சொல்கிறத கரெக்டு தாண்டி, இங்கே பாருங்கள் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், ஆனால் உங்ககிட்ட இதெல்லாம் மறைக்கணும்னு நினச்செல்லாம் மறைக்கலைங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு, அதனால தான் இப்படி ஒரு பொய்யை சொல்ல வேண்டியதாக ஆயிடுச்சுங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கோமதி நீ என்ன மன்னிச்சிரு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து நம்ம மீனா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டே, இங்கே பாரு கோமதி இத்தனை நாளாக உன் கூட பேசாமல் இருந்தது எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, அந்த கஷ்டத்தை என்னால் தாங்கவே முடியல மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கமயில் இருந்துட்டு மீனாக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம மீனாக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அக்கா என்னக்கா சொல்கிறீங்க? இங்கே பாருங்கக்கா, நீங்கள் எதை நினச்சுமே கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மாறும். நீங்கள் கவலைப்படாதீங்க. சரவணன் மாமாவும் சீக்கிரமாக மனசு மாறி உங்களை சீக்கிரமாக ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்லவும், இல்லை மீனா, எனக்கு திரும்பவும் அந்த வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது மீனா. இனிமேல் அந்த வாழ்க்கைக்குள்ளே என்னால் போகவும் முடியாது. என்னை பற்றி இனிமேல் கவலைப்படாத மீனா. என் மனசில் இருக்கிற கஷ்டத்தை உன்கிட்ட சொல்லலான்னு தான் நான் ஃபோன் பண்ணேன். உன்கிட்ட சொன்னால் மட்டும்தான் என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அதனால தான் மீனா உன்கிட்ட சொல்கிறதுக்காக உனக்கு ஃபோன் பண்ணேன். உனக்கு ஏதாவது தொந்தரவாக இருந்தால் என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு சொல்லவும், அக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்டு டேப்லெட் எல்லாம் கரெக்டாக போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு பாண்டியனையும் நம்ம கோமதியையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம செந்திலுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே எதுவுமே புரியாமல் அப்படியே குழம்பி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் உள்ளே வந்துடுறாங்க. வந்த உடனே இங்கே பாருங்க மாமா, நாங்கள் இங்கே வந்ததே உங்ககிட்ட உங்கள் 10 லட்ச ரூபாவை கொடுத்துட்டு போகலான் தான் மாமா. இந்தாங்க மாமா உங்கள் 10 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், என்னப்பா மீனா, ஏதோ கோவத்தில் அந்த மாதிரி வார்த்தையை உங்ககிட்ட பேசிட்டேன். அது தப்புன்னு நான் எப்போவே புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக காசு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பியாப்பா அப்படின்னு சொல்லவும், இல்லை மாமா, எப்போ இருந்தாலையும் உங்களுக்கு இந்த காசை நாங்கள் கொடுக்க வேண்டியது தானே, நாங்கள் இப்போவே கொடுத்துட்றோமே, இந்தாங்க மாமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை கொடுத்த உடனேயே நம்ம செந்திலுக்கு மனசே கேட்கல. இந்த காசை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், ஆனால் இப்போ அவருக்கு தூக்கி கொடுக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு வேறு வழியே இல்லாமல் அந்த காசையும் வாங்கிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இனிமேல் என்னை அசிங்கப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதை பண்ண அதை பண்ணன்னு சொல்லி காட்டுறதும் இனிமேல் நீங்கள் வச்சுக்கவே கூடாது. இனிமேல் எதுவுமே நீங்கள் எனக்கு பண்ணலை அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம செந்தில் இருந்துட்டு பாண்டியனை பார்த்து கேட்கவும், நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடா, நீ அன்னைக்கு ஓவராக பேசினதுனால தானே அப்பாவுக்கு கோவம் வந்து அப்படிலாம் பேசிட்டாரு. அப்பா ஒன்றும் உன்கிட்ட காசை வாங்கணும்னு மனசாரில் ஒன்றும் நினைக்க மாட்டாருடா. ஏன்டா அதை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம கதிரும் அதுக்கப்புறம் ராஜும் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு, அதாவது ப்ராக்டிஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு காசை மொத்தத்தையும் நம்ம பாண்டியன் கிட்ட கொடுக்கறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்னென்ன காசை கொடுத்துட்டீங்களாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் கதிர், நான் காசை கொடுத்துட்டேன். இனிமே இவர்கிட்ட எந்த ஒரு பேச்சும் நம்ம வாங்க முடியாதுல்ல, இவருக்கு நம்ம அடிமையாகவும் இருக்க முடியாதுல்ல, அதனால தான் இது எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் நானும் உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கடா, நீங்கள் 2 பேரையும் என்கிட்ட ரொம்ப ஓவராக பேசினதுனால தானே உங்ககிட்ட 2 பேருக்கிட்டையும் நான் திருப்பி கொடுத்த காசை திருப்பி கேட்டேன். அதெல்லாம் கேட்டது ரொம்ப பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. நீங்கள் எனக்கு காசை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இனிமேல் அப்படி ஒரு வார்த்தையும் நான் கேட்கவே மாட்டேன். என்னை மன்னிச்சுட்டு இந்த காசை நீ எடுத்துகிட்டு போடா செந்தில் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, எனக்கு இந்த காசு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்த மீனாக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன இவர் காசு திருப்பி எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு, ஆனால் இவர் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லி ரொம்ப திமிராக இருக்காரே, இவர் இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாரே, எப்படி இவர் இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஷாக்கிங்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு இருந்துட்டு, என்னென்ன காசுனா அப்பா கொடுத்தா நீ டக்குன்னெல்லாம் வாங்கிப்பே, ஏன் இப்போது வாங்க மாட்டேங்கிற, எனக்கு ஏதோ டவுட்டாக தான் இருக்குது அண்ணன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா அரசி, எனக்கும் சுயமரியாதை கௌரவம் எல்லாமே இருக்குல்ல, இவர் எத்தனை தடவை தான் என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பார், அதனால தான் அசிங்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இது எல்லாமே இவருக்கு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, சரிடா, நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டல, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, அவரை நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத, ஏற்கனவே அவரை நிறைய பேர் கஷ்டப்படுத்திட்டாங்க, திரும்ப திரும்ப அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தால் அவர் எங்கடா போவார், அவர் ரொம்ப பாவம்டா, அவரை இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பழனி வராரு. வந்த உடனே நம்ம பழனியை பார்த்து நம்ம சரவணன் இருந்துட்டு, வாங்க மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இங்கே பாருங்க மச்சான், உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் அதாவது கதிர் மாப்பிள்ளை கிட்ட 10 லட்ச ரூபா நீங்கள் திரும்ப கேட்டதா எனக்கு தெரிய வந்துச்சு. அதை அவங்க அப்பா கேட்டுட்டு அந்த காசை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு, நீங்கள் வாங்கிக்கோங்க மாமா அப்படின்னு மச்சான் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், இங்கே பாரு,
இங்கே பாரு பழனி, நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? என்ன நினச்சி இந்த காசை என்கிட்ட கொண்டு வந்துக்கிட்டு இருக்க? நான் ஏதோ கோவத்தில் என் பசங்க கிட்ட அப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டேன். அவங்களும் என்ன நிறைய வார்த்தை பேசிட்டாங்க. அது எங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம். அது எதுக்காக அங்கே வரைக்கும் கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மச்சான், நீங்கள் அவங்க அதாவது என்னோட அண்ணனோட மாப்பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் அந்த பிரச்சனைக்கு நான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அதாவது ராஜோட அப்பா ஆசைப்படுறாரு. நேரடியாக உங்ககிட்ட வந்து பேச முடியாததுனால தான் என்கிட்ட காசை கொடுத்து அமைச்சிருக்காரு. இங்கே பாரு கதிரு, இந்த காசை நீ வேண்டானெல்லாம் சொல்லவே கூடாது கதிரு. ரொம்ப ரொம்ப பாவம் என்னோட அண்ணன். உனக்கு என் பொண்ணுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த பணத்தை கொடுத்து அமைச்சிருக்காரு. அதனால் இந்த பணத்தை வேண்டானெல்லாம் சொல்லாமல் உங்கள் அப்பா கிட்டே இந்த காசை நீ திருப்பி கொடு. அதுக்கப்புறம் நீ எப்போ உன்னால் இந்த காசை எங்ககிட்ட திருப்பி கொடுக்க முடியுதோ அப்போ கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கதிர் இருந்துட்டு எதுவுமே யோசிக்காமல் அதாவது நம்ம பழனிக்கிட்ட இருந்து அந்த 10 லட்ச ரூபாவை வாங்கி நம்ம பாண்டியன் கிட்ட கொடுத்துட்றாங்க. இங்கே பாருங்கள், அவர்கிட்ட கொடுக்குற காசு என்னால் எப்போ முடியுமோ அப்போ நான் கொடுத்துக்கிறேன். இப்போது உங்கள் காசை நீங்கள் திரும்பி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியனுக்கு மண்டியை வெடிக்கிற மாதிரி ஆகுது. இங்கே பாருங்கள், உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் தெரியாமல் பேசினதெல்லாம் தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, அவங்க என்ன நினச்சி உங்ககிட்ட காசு கொடுத்தாங்கன்னெல்லாம் எனக்கு தெரியாது. பரவாயில்ல விடுங்க, கொடுத்தது கொடுத்துட்டாங்களே, இனிமேல் இந்த காசு உங்ககிட்டயே இருக்கட்டும். அவங்களுக்குன்னு ஏதாவது நீங்கள் பண்ணி வைங்க. அவங்க சேஃப்டியை பார்க்கட்டும், விடுங்க. என் பையனும் ராஜுக்கு எதுவுமே பண்ணலைன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ இந்த காசை கொடுத்ததுனால அவனுக்கும் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும்ல. இதனால் ரெண்டு குடும்பத்துக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல. அதனால தான் மாப்பிள்ள நான் சொல்கிறேன், இதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் எதுவுமே பேசாமல் அந்த பணத்தை எடுத்து, கோமதி இதை எடுத்துகிட்டு போய் வெய்யி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் ராஜு இருந்துட்டு கதிர்கிட்ட, இங்கே பாரு கதிர், என் அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்து பழனி சித்தப்பா கிட்ட இவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து அனுப்புவாருன்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவு கிடையாது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம கோமதி வந்துட்டு, இங்கே பாரு ராஜி, நீ உங்கள் அப்பா உனக்கு காசு கொடுத்தது எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் நாளை பின்ன ஒரு பேச்சு வந்துடாதா? இங்கே பாருங்க அத்தை, மாமா கேட்கலையா? மாமா கேட்ட மாதிரி கண்டிப்பாக என்னோட அப்பா இந்த மாதிரி கேட்க மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவர் கேட்க மாட்டார். அவர் கேட்கறதுக்குள்ளேயே நாங்கள் திரும்பி கொடுத்துருவோம் அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, என்ன குத்தி காட்டுறியா? என் புருஷன் இப்படியெல்லாம் கேட்டாருன்னு. என் புருஷன் ஒன்றும் கேட்கலடி. உன் புருஷனுங்க 2 பேரும் உன் புருஷன் அமைதியாக இருந்திருந்தானா என் புருஷன் என்னடி கேட்க போகிறான்? நீங்கள் பாரு, நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு நடக்கிற வேலையை பாருப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் பேசணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்களே இப்போ வந்து என்கிட்ட பேசுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்க. உங்கள் கூட பேசாமல் என்னால் இருக்கவே முடியல தெரியுமா? எதுக்காகங்க என் கூட பேசாமல் இருந்தீங்க? என் கூட பேசாமல் இருந்த ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சேன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த கஷ்டத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. நான் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே பாண்டியனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு, இங்கே பாரு கோமதி, உன்னை நான் கஷ்டப்படுத்துக்கிறதுக்கு என்னை மன்னிச்சிருமா. இனிமேல் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். இனிமேல் உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீயும் ஒரு நல்ல முடிவு தான் எடுப்பேன்னு நம்பி உனக்காக நான் இருக்க, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு தனக்குள்ளே இருக்க கஷ்டத்தை எல்லாத்தையும் பாண்டியன் மனசுக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தையும் 2 பேரும் பரிமாறிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம செந்தில் இருந்துட்டு கையில் வச்சுக்கிட்டு இருந்த காசு எல்லாத்தையும் காலியடிச்சு, இப்போ மாமனார் சொன்ன மாதிரி எப்படி காசல் வீடு வாங்குறது, நம்ம சுற்றி சேர்க்குறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு போய் நம்ம செந்தில்கிட்ட, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சிங்க அது முதல்ல சொல்லுங்கள். நீங்கள் அப்படி ஒன்று பிடியே ஏதோ சொன்னீங்கல்ல, அது எதுவுமே பண்ணலைன்னு நான் உங்கள் ஆஃபீஸில் விசாரிச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த காசை எப்படி சம்பாதிச்சிங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மீனா,
இது நான் லஞ்ச பணமாக தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே மீனாக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருங்கள், எப்படிங்க உங்களுக்கு இப்படி ஒரு புத்தி வந்தது? இப்படி உங்களை மாமாவும் வளர்க்கல, அத்தையும் வளர்க்கலைங்க, எதுக்காகங்க உங்களுக்கு இப்படி ஒரு புத்தி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மீனா, நம்ம இப்படியெல்லாம் பண்ணால் மட்டும்தான் சீக்கிரமாக முன்னேற முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சீக்கிரமாக நம்ம வசதியாக ஆகணும்னா, காரு பங்களான்னு நம்ம வாழணும்னா இப்படியெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே கிடையாது. இந்த மாதிரி திரும்ப திரும்ப இந்த மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க வேலை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம அதாவது செந்தில் இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, நீயும் உன்னோட ஆஃபீஸில் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு காசு பாரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. உங்களுக்கு எப்படி இந்த புத்தி வந்துச்சு? இத்தனை நாளாக இந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே, இப்போ புதுசாக எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாரு மீனா, உன்னோட அப்பா தான் இப்படி பண்ணால் மட்டும்தான் சீக்கிரமாக நம்ம சொத்து சேர்க்க முடியும். அதனால் நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுன்னு உங்கள் அப்பா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்கள், இதுக்கெல்லாம் உங்களை எதுவும் சொல்லக்கூடாது, என்னோட அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க. போன உடனே அங்கே ரொம்பவே கோவமாக உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு, மா அப்பா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனாவோட அப்பாவும் அம்மாவும் வெளியே வந்து, வாமா மீனா, எப்போம்மா வந்த, சொல்லாம கொள்ளாமல் வந்திருக்க, என்னம்மா விஷயம், ஏதாவது முக்கியமான விஷயமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், உங்கள் 2 பேருக்கும் மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? உங்களுக்கு எப்படி தான் இப்படியெல்லாம் புத்தி போகுதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மீனாவோட அம்மா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாரு மீனா, எதுக்காக மீனா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ இப்படியெல்லாம் பேசுறது ரொம்ப பெரிய தப்பு மீனா, ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க, என்னோட புருஷனுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? என் புருஷன் நல்லதாக இருந்தார், ஆனால் அவருக்கு லஞ்சம் வாங்கி கற்றுக் கொடுத்துட்டு இப்படி கேவலமாக உங்களால் பேசுறதுக்கு எப்படி மனசு வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, இங்கே பாருங்க, இதை பற்றி திரும்பவும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, நீ தான் புத்தி இல்லாமல் பொழைச்சிக்கிட்டு இருக்கானா, மாப்பிள்ளையும் அப்படியே விட சொல்கிறியா? நீ இப்படியெல்லாம் பண்ணால் மட்டும்தான் சீக்கிரமாக முன்னேற முடியும். 4 காசு நம்ம கண்ணால் பார்க்க முடியும், காரு பங்களான்னு வாங்கலாம், இப்படி சந்தோஷமாக வாழலாம் மீனா. அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? இங்கே பாருங்கப்பா, இப்படியே அடுத்தவங்க வயிற்றுல அடித்து தான் நம்ம சம்பாதிச்சு பெரியாளாக ஆகணும்னா, அப்படி ஒரு வசதி எனக்கு தேவையே இல்லைப்பா. உங்ககிட்ட கேட்டுட்டேன் நான், எனக்கு வசதி வேணும்னு. இல்லை, அதுக்கப்புறமா எதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணீங்க? இனிமேல் இப்படி ஒரு வேலையை நீங்கள் முயற்சி பண்ணீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. இனிமேல் இப்படி ஒரு முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. போன உடனே நம்ம செந்தில்கிட்ட, இங்கே பாருங்கள், இனிமேல் யார்கிட்டையாவது லஞ்சம் வாங்கினீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு செந்திலுக்கு கால் பண்ணி, என்ன மாப்பிள்ள, இந்த விஷயம் எப்படி மீனாக்கு தெரிஞ்சது? மீனாக்கு தெரியாமல் இதெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னனா இல்லையா? ஏன் இப்படி பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, அவள் கண்டுபிடிச்சிட்டா, நான் என்ன பண்ணுவேன்? இங்கே பாருங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியல, அதனால தான் அவங்க இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க போல. பரவாயில்ல விடுங்க, இனிமே நான் தெரியாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம அதாவது மீனாவோட அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்க மாப்பிள்ள, ஏதோ மீனா இப்படியெல்லாம் சொன்னான்றதுக்காக நீங்கள் எதுவுமே திரும்ப பண்ண மாட்டீங்கன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் இப்போது நீங்கள் அவளுக்கு தெரியாமல் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கையில் முன்னேறனா இப்படி ஏதாச்சும் பண்ணால் மட்டும்தான் நம்ம சீக்கிரமாக முன்னேற முடியும். இது தெரியாமல் அவங்க எல்லாருமே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் வருத்தவே படாதீங்க, கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக தன்னோட புருஷன் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாரே அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்கவும், நம்ம செந்தில் மீனா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு மீனா, இனிமேல் இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறமும் எதுக்காக கோவமாக இருக்க? இந்த மாதிரி கோவமெல்லாம் இருக்காது மீனா, இனிமேல் நான் இப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனாவோட
அப்பா சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இனிமேல் மீனாக்கு இப்படி ஒரு விஷயம் தெரியவே கூடாது, நம்ம ரொம்ப சீக்கிரட்டாக பண்ணிக்கணும், நம்ம வர காசை கூட மீனாவோட அப்பா கிட்ட கொடுத்து வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, உங்களை பார்த்தா திரும்பவும் இந்த மாதிரி தப்பை பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரியே தெரியல, திரும்பவும் இந்த தப்பை எனக்கு தெரியாமல் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மீனா இருந்துட்டு செந்தில் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாரு மீனா, என்னை நீ நம்பவே மாட்டியா? ஏன் மீனா என்னை நம்பாம இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் பேசவே பேசாத மீனா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மீனா, ஏன் மீனா இப்படியெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மீனாவை பார்த்துட்டு, இங்கே பாரு மீனா, நீ அடிக்கடிக்கு மாப்பிள்ளை கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் மாப்பிள்ளை மனசு என்ன ஆகிறது சொல்லு, மாப்பிள்ளைக்கும் கஷ்டமாக இருக்கும்ல, எதுக்காக இப்படியெல்லாம் மாப்பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி மாப்பிள்ளை கிட்ட பேசுகிற வேலை வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்லவும், என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், இவர் ஒரு தப்பு பண்ணுவார், அதை பார்த்துக்கிட்டு நான் அமைதியாக இருக்கணுமா, நான் ஏதாவது தப்பு பண்ணால் இவர் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருப்பாரா, இருக்க மாட்டார்ல, தாம் தூமுன்னு வானத்துக்கும் பூமிக்கும் கொதிச்சுக்கிட்டு இருப்பாருல்ல, அதனால இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாரு மீனா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை மீனா, ஏன் மீனா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே பாருங்கப்பா, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, இனிமேல் இவர் இப்படி ஒரு விஷயத்த பண்ணாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இவரை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு எங்கேயாவது கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன உடனே என்னத்தை மாமா உங்ககிட்ட நல்லா பேசுகிறாரா, இப்போது நான் சண்டை போடாமல் உங்ககிட்ட நல்ல விதமாக பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மீனா, நீ கொடுத்த ஐடியாவில் தான் என் புருஷனே என்னை புரிஞ்சுக்கிட்டு இப்போது என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, நீ மட்டும் எனக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுக்கலன்னா கண்டிப்பாக அவர் திமிரி ஏறி போய் என்னை அடிமையாக தான் வச்சுக்கிட்டு இருந்துப்பார், ஆனால் இப்போது எனக்கும் கொஞ்சம் மரியாதையை கொடுக்குறாரு, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கத்த, ஆம்பளைங்களை எப்படி டீல் பண்ணுறது, எப்படி என்ன ஏதுன்னு நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அத்தை, தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும், நீங்க வருத்தப்படாதீங்க, இனிமே மாமா உங்க பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜு வரவும், ராஜு வந்த உடனே நம்ம மீனாவை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, அக்கா நீங்கள் எப்போக்கா வந்தீங்க, நீங்கள் வந்ததே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குதுக்கா, நீங்கள் இப்படி அதிர்ச்சி கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலக்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மீனா, இங்கே பாரு ராஜிமா, எப்படி போதும் உன்னோட கிளாஸ் எல்லாம் நல்லபடியாக போதா, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கக்கா, நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும்க்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம வடிவும் அதுக்கப்புறம் முத்துவேலும் நம்ம பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ராஜு இருந்துட்டு நம்ம அதாவது அது முத்துவேலையும் மாரியையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக, வாங்கம்மா வாங்கப்பா, நீங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, எனக்கு இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தில் பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியில், அண்ணன் நீங்கள் என்னோடய வீட்டுக்கு வந்திருக்கீங்களாண்ணே, என்னால் நம்பவே முடியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் உறவாடுறதுக்கெல்லாம் நான் வர கிடையாது, இங்கே இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது இங்கே இருக்கிறவங்க கிட்ட ஒரு பதிலை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். இங்கே பாருங்கள், என் மாப்பிள்ளை கிட்ட இங்கே யாராச்சும் தப்பாக நடந்துக்கிட்டீங்க அவ்வளோதான், என் மாப்பிள்ளையை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இந்த வீட்டில் யாருமே நடந்துக்கக்கூடாது, என் மாப்பிள்ளைக்கு என்னெல்லாம் வசதியெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன், ஆனால் என்னோட மாப்பிள்ளையே இங்கே யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கதிருக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருங்கள், என் மேலே நீங்கள் இவ்வளோ மரியாதையும் இவ்வளோ அன்பும் வச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது, நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் இவ்வளோ மனநிறைவையும் இவ்வளோ சந்தோஷத்தையும் உங்கள் பொண்ணுக்கும் எனக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் கொடுத்த காசை நான் வாங்கிக்கிட்டேன், கண்டிப்பாக
என்னால் எப்போ முடியுதோ அப்போ உங்ககிட்ட இந்த காசை கொடுத்துருவேன், நீங்கள் வேண்டாம் நல்லா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, இந்த காசு உங்களோடது, இது உங்களுக்கு சேர வேண்டியது, அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை மனசு வருத்தப்படாமல் நீங்களே வச்சுக்கோங்க, இனிமேல் இதை பற்றி வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயில இருந்துட்டு அது பாக்கியத்துக்கிட்ட, இங்கே பாருங்கம்மா, நாளைக்கு நமக்கு ஸ்கேனுக்கு போகணுமா, நாளைக்கு ஸ்கேனுக்கு போகும்போது நம்ம பாப்பாவை, என் வயிற்றில் இருக்கிற பாப்பாவை நான் பார்க்க போகிறேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நீ மட்டும் உன் புருஷன் வீட்டில் இருந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், ஆனால் நீ என்னோட வீட்டில் இருந்ததை இந்த விஷயத்த சொல்கிறேன், இங்கே பாருமா, இனிமேல் அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்லம்மா, அது உனக்கும் தெரியும்ல, தெரிஞ்சிருந்தும் எதுக்காகமா இப்படியெல்லாம் பேசுகிற, இந்த மாதிரியெல்லாம் பேசாதம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியம் வந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு தங்கமயில அவங்க சரவணன் கூட சேர்த்து வைப்பாங்களா மாட்டாங்களான்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு